Hello viewers, welcome to Kausi's Food Book. இன்னைக்கு நம்ம Kausi's Food Bookல மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் எலும்புல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதிகமா இருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் இதை சூப்பா செஞ்சு தந்திருக்காங்க. சூப் எல்லாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படி சூப் பிடிக்காதவங்க கூட இந்த மட்டன் எலும்பு குழம்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, இது கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு பட்டை கிராம்போட வாசம் நல்லா வந்ததும் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கிய இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவு நறுக்கிய பூண்டு சேர்த்து மிதமான தீயில நல்லா வதக்கிக்கலாம். கறி குழம்புல இஞ்சி பூண்டு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கடிச்சு சாப்பிட்றப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு நறுக்கி சேர்த்துருந்தாலும் கொஞ்சமாக அரைச்ச விழுதும் சேர்த்துக்கணும். அடுத்ததாக அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவு எலும்பு கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான்வெஜ் பண்ணுறப்போ கருவேப்பிலை அதிகமாக போட்டால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லிருந்து 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் அடங்கினதும் இதில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு காரம் கம்மியாகும். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் உப்பு மிளகாய்த்தூள் 2யும் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட இனிப்பு சுவை குழம்புல தெரியாமல் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 4 போல் சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் குழம்புல கொட்டி இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல அருமையான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இப்படி எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மட்டன் எலும்பு குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கௌசிஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். மறுபடியும் வேறு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.